ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சுலபமாக பிஹாரி ஸ்டைல் மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப ரொம்ப விருப்பப்படுவாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவுக்கு நடுவில் குட்டி குட்டி டிப்ஸ் கொடுப்பேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்கிற செய்முறையோட அளவுகளை வச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். அது ஹீட் ஆனதும் நம்ம பிரிஞ்சி இலை 2-3 போட்டுக்கலாம். மிளகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம் முழுசாக. ஒரு ஸ்டார் பூ 1 சேர்த்துக்கலாம். லவங்கம் ஒரு 7 சேர்த்துக்கலாங்க. பட்டை ஒரு 3, ஏலக்காய் ஒரு 4 சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் ஒரு 5 சேர்த்துக்கலாங்க. இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே ஆயிலில் சேர்த்துக்கலாம். இந்த பொருள் எல்லாமே சூடான எண்ணெயில் போட்டதுமே தீஞ்சிரும். அதனால் ஃப்ளேமை நம்ம மினிமம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு வருங்க. இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கூடவே பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணது 4 வெங்காயம் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வெங்காய பேஸ்ட்டு, அதாவது ஒரு பெரிய வெங்காயம் மிக்சியில் அப்படியே அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது ஆல்ரெடி வதங்கின வெங்காயத்தில் வெங்காய பேஸ்ட் அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். மினிமம் தீயிலேயே ஃப்ளேம் வச்சுக்கலாம், தீயாமல் இருக்குங்க. இப்போது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கும்போது நாம் இப்போது முழுசாக 2 பூண்டு கட்டி அப்படியே சேர்த்துக்கலாங்க. இந்த கார்லிக்கோட காரம் ஒரு செம டேஸ்ட் கொடுக்கும். இந்த மட்டன் கிரேவிக்கு ஸ்பெஷல் ஸ்பைசியை கொடுக்குறதே இந்த பூண்டு தான். அதை நம்ம உடைக்க வேண்டாம். அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் முழுசாகவே நம்ம அதை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே சேர்ந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சுடு தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, சூடாக இருக்கிற தண்ணியே நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆரம்பிக்கும் போதே பக்கத்தில் நம்ம சுடு தண்ணியும் சூடு பண்ண ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். அது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 கிலோ அளவுக்கு நான் சுத்தம் பண்ண மட்டனை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் குட்டி குட்டி பீஸஸாக வச்சுருக்கேன். அது இப்போ நான் கலந்துட்டு எல்லா மசாலாவும் மட்டனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி கொடுத்துட்ருக்கேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் வெந்து வந்தால் மட்டனில் இருக்கிற நீர்லேயே வேக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு வேக ஆரம்பித்தாச்சு. இது நடுவில் நம்ம எடுத்து கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடியில் மசாலாலாம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். என்னதான் நம்ம மூடி வச்ச பொருளாக இருந்தாலும் கிளறி விட்டுக்கிறது நல்லது. வெந்து வந்துட்டு இருக்கும்போதே நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த மசாலா மட்டும் நம்ம சேர்த்து கிளறி விட்டு நல்லா எல்லா பக்கமும் மசாலா சேர்கிற மாதிரி நம்ம கிளறி விட்டு மறுபடியும் நாம் வேக விட போகிறோம். இதுவே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நமக்கு வந்துடும். சேர்த்துருக்கிற தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பப்போ ஃப்ளேமை ஏற்றி விட்டு நம்ம கிளறும்போது ஏற்றி விட்டு கிளறி முடித்ததுக்கப்புறம் ஹாஃப் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஹாட் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு, நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ மட்டன் நல்லா கிளறி விட்டுக்கலாம், எல்லா பக்கமும் மசாலா போகிற மாதிரி. இப்போ நல்லா கொதிக்கவும் ஆரம்பித்தாச்சு. ஒரு 5-10 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு மறுபடியும் வேக விட்டுக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷம் போல் கொடுக்குறேன். பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சு மேலே பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதை அப்படியே விடாமல் நம்ம குக்கருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம விசில் விட்டு வேக வைக்கும்போது தான் மட்டன் நல்லா பூ மாதிரி வேகும். இப்போ நான் இந்த மசாலா எல்லாமே சேர்த்து
குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த கடாயில் இருக்கிற அந்த மசாலாவும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து நமக்கு கிரேவி இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கூடுதலாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா விட்டுடலாம். இப்போது எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். மொத்தமாக ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போது லாஸ்ட்டாக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இப்போ தான் நான் சேர்த்துறேன். கரம் மசாலா கடைசியாக சேர்த்தும் போது நமக்கு வந்து அதோட கசப்புத்தன்மை கிடைக்காம ஃப்ளேவர் மட்டும் நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம மூடி வச்சு 5 to 6 விசில் விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் மட்டன் எப்பயும் நீங்கள் யூஸ்வலாக எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டுக்கலாம். நான் வந்து 5 to 6 சம்டைம்ஸ் 7 விசில் கூட விடுவேன். இப்போ இன்றைக்கி நான் 6 விசில் விட்டுருக்கேன். விசிலெல்லாம் வந்து முடிச்சாச்சு. ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருக்கு. கிளறி விட்டு பார்த்தா அடியில் எதுவும் அடி பிடிக்கல. ஃபைனாக குக் ஆகி வந்திருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த கிரேவி பதம் எனக்கு போதுமானதாக இருக்குது. மல்லித்தலை தூவிக்கலாம். இதோடையே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. நீங்கள் வீட்டில் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி தான் மட்டன் செய்வீங்க. நார்மலாக மட்டன் வந்து மேக்ஸிமம் பெரியவங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்ப பெரிய ப்ராசஸாக செய்வாங்க. அந்த காலத்தில் மிக்ஸி கிரைண்டர் அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஆட்டு உரலில் ஆட்டி வைப்பாங்க. ஆனால் இப்போது மட்டனோட ஸ்டைலு, அதோட டேஸ்ட்டே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டு அந்த மாதிரி ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக மசாலா அரைச்சி ஊற்றாமல் வெரி வெரி ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரிக்கு கூட இது ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். எல்லா டிஷ்க்குமே பொருத்தமாக இருக்கும். மட்டனில் வந்து பலவிதமான டேஸ்ட்டை பலவிதமான செய்முறையில் நம்ம கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட், ஃபீட்பேக் அண்டு உங்களோட கருத்துக்களை தாராளமாக சொல்லுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.